அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்துல 23 வாசிக்கும் பார்க்கலாம். அதற்கு கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இளையவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த யாக்கோபின் சுபாவத்தை நீங்க பார்க்கலாங்க. அவன் சுபாவம் எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இவன் ஆசீர்வாதமா வாழணும்னு நினைக்கிறான். அதனால்தான் தன் சகோதரனை அவன் வஞ்சிக்கிறான், சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கிறான். இன்னும் சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு கூட அவன் ஆசீர்வாதமா இருப்பதுதான் விருப்பம். ஆண்டவர் விருப்பம் இவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உள்ளவனா இருக்கணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் இவனுக்கு அதிகமா வேணும். இது ஆண்டவர் விருப்பம். ஆனா இவன் விருப்பம் பொருளாதார ஆசீர்வாதம், உலக பிரகார ஆசீர்வாதம், அதுதான் இவனுக்கு விருப்பம். ஆகவே ஆசீர்வாதத்தை உலக பிரகாரமா தேடுறான். எப்படி? தன் சகோதரனை வஞ்சிக்கிறான், சேஷ்டபுத்திர பாகத்தை. ஆக சகோதரனை வஞ்சித்து விட்டான், தகப்பனை ஏமாற்றி. ஆக உலக பிரகாரமாக உலக மனிதர்கள் உயர்வதற்கு எப்படிலாம் செய்கிறார்களோ அப்படி செயல்படுறான் பாருங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம ஆசீர்வாதமா இருக்குது கர்த்தருக்கு பிரியம். நமக்கு ஆசைதான், ஆண்டவருக்கும் பிரியம்தான். ஆனால் அந்த ஆசீர்வாதம் எப்படி வர வேண்டும், இந்த விதமான ஆசீர்வாதம் வேணுங்கிறத ரொம்ப முக்கியம் நமக்கு. தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் விருப்பம் ஒண்ணுதான், நம்ம விருப்பம் ஒண்ணுதான். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, கர்த்தர் விரும்புகிறார் நம்ம ஆவிக்குரிய மக்களா இருக்கணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். ஆக வரங்களை பெற்று, கனிகளை பெற்று, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று, அபிஷேகம் பெற்று, பரிசுத்தமா ஜெப வாழ்க்கை என்று வேதத்தை வாசிக்கணும், தியானம் பண்ணணும், கர்த்தருக்கு ஊழி செய்யணும். ஆக நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், வருகைக்கு ஆயத்தப்படணும். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தான் ஆண்டவர் அதிலே நாம் தேரணும்னு நினைக்கிறார். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அதை 2வது, 3வது, 4வது வைத்துட்டு எப்படியா உலகப்புற மக்களை போல வாழணும்னு சொல்லி எதையெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் நம்ம செய்யறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இவன் உயர்வதற்காக தன் சகோதரனை வஞ்சிக்கிறான் பாருங்க. அது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை தேடுகிற உலக மக்களுடைய வழக்கம். நம்ம வழக்கம் அப்படி கிடையாது. ஆவிக்குரிய மக்களுடைய காரியம் அப்படி இல்ல. எவ்வளவு கேப் பாருங்க ஆண்டவருக்கு அவனுக்கும். அடுத்தவனை வஞ்சித்து, சகோதரனை ஏமாற்றி, சகோதரி ஏமாற்றி அவர்கள் அழிவிலே வளர்வது உயர்வது அல்லையா நம் ஆசீர்வாதம். நாம் அத்தனையும் இழந்தாலும் பரவாயில்ல, அடுத்தவன் நல்லா இருக்கணும் நினைங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.